வெல்கம் டு ஜெயா குட்டில் சேனல். வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பூரிக்கு வந்து ஒரு குருமா பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்னு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் சின்னதாக அப்படி சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசிஞ்சு ஒரு சிலதை இந்த மாதிரி மசிக்கணும். 3 பெரிய சைஸ் வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று. சுண்டல் வந்து வெள்ளை சுண்டல் வந்து கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். கிராம்பு ஒரு 3, கல்பாசி, பட்டை, இது சோம்பு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூனு. அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு. இது வந்து தேங்காய் அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், சோம்பு, ஒரு 4 சுண்டல் போட்டு சும்மா நகர்த்தியிருக்கேன். ஒரு 2 சின்ன வெங்காயம், அவ்வளோதாங்க. இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம இதை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டாம். இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இங்கே பூரிக்கு வந்து பூரி கிழங்கு பண்ணலை. சரி, கொஞ்சம் வித்தியாசமாக என்னோடய ஸ்டைலில் நான் ஒரு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. சரி, தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு கிளறி கொடுங்க. ரொம்பவே ஈஸி. இந்த உருளைக்கிழங்கு சுண்டல் வேக வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வேலை டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடியது தான். இப்போக்கு ஸ்பைசஸ் போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக கலரி கொடுங்க. கிளறும் போதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், வெள்ளை சுண்டல், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியை வேஸ்ட் பண்ணால் அதோட சத்தெல்லாம் போயிடும் இல்லையா, தண்ணியை அப்படியே சேர்த்துக்கணும். நான் சுண்டல் வேக வைக்கும் போதே வந்து ஒரு
1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். கரெக்டான அளவு போடலை, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த டைமில் வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, இதை நம்ம சேர்த்துக்கலாம். அது கழுவி சும்மா இத்தினோண்டு தண்ணி, அவ்வளோதாங்க. உப்பு செக் பண்ணேன், உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாசனை தூக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். விசில் போட்டுடலாமா? மூடிக்கோங்க. சரி, போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு கமகமன்னு சூப்பராக என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு சுண்டல் குருமா ரெடி ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வாங்க, பூரி தேய்ச்சி போட்டுடலாம். நான் ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் எல்லாமே சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். வாங்க, பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.